राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदास மழை மக்களுக்கு தேவை, அதை கொடுத்துட்டார். மனோபலம் மிகுந்தவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள். சம்சாரிகளை எல்லாம் ஒரு நெறிபடுத்தணும் அப்படின்னா நல்ல மனோபலம் வேணும். பல சந்தர்ப்பங்கள்ல அம்மா அப்பாக்களே சொல்லுவாங்க, என்னால முடியல அந்த குழந்தைய வச்சு, இந்த சொல் பேச்சே கேட்கறது இல்லை. ஏன்னா 2 வயசு 5 வயசு குழந்தைகிட்டயே, ஏன்னா மனோபலம் குறைவா இருக்கிறதுனால. சில சமயம் கணவர்கள் சொல்லுவார், இந்த பொம்பளைய வச்சு நம்ம முடியல சாமி அப்படின்னு, மனோபலம் குறைவுனாலே. சில பெண்கள் சொல்லுவா, இந்த ஆம்பளைய கட்டின்னு என்ன சுகத்தை கண்டேன், மனோபலம் குறைவினால். வேலைக்கு போய் டெய்லி சில பேர் புலம்பிண்டே இருப்பா, மனோபலம் குறைவா இருப்பதனால. பல விஷயங்களுக்கு காரணம், புலம்பலுக்கு காரணம் மனோபல குறைவு. நான் மன பலவீனம்னு சொல்லல, பலக்குறைவுன்ற. பலஹீனம்னாலே பலக்குறைவு, ஹீனம்னாலே குறைவுன்னு அர்த்தம். அங்கஹீனம் உடல் குறைபாடு, பலஹீனம் பலக்குறைவு, மந்திரஹீனம் மந்திரத்துல சொல்லும்போது குறைவு, கர்த்தாஹீனம் கிரியாஹீனம். கர்த்தாஹீனம்னா அந்த ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய அவரிடத்துல இருக்கக்கூடிய குறை, அவருடைய. அப்புறம் ஸ்ரத்தாஹீனம் கர்மாலஹீனம். இது ஹீனம்னாலே குறைவுன்னு அர்த்தம். பலஹீனம்னா பலக்குறைபாடு. பலஹீனம்னா பலமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பலம் குறைவா இருக்கு. முக்கியமா மனோபலம் நிறைய வேணும். மனோபலம் இருந்தா தான் நம்மளால பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு அம்மா இருக்கா, குழந்தை சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அதை சொல் பேச்சு கேட்க வைக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு அந்த மனோபலம் இருந்தால் அவளால இந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த மனோபலம் வேணும். இந்த ஆர்மி அங்கெல்லாம் பார்க்கலாம், அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் ரொம்ப மனோபலம் தான் ரொம்ப முக்கியம். மனோபலம் அதிகமா இருந்தால் தான் நீங்க அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட முடியும், அடுத்தவர்களை நெறிப்படுத்த முடியும். அந்த மனோபலம் தவத்தினாலே வரும், நாம ஜபத்தினாலே வரும், ஸ்ரத்தையினாலே வரும், தெய்வ அருளினாலே வரும் மனோபலம். நம்ம ஹார்ஷ் கிளைமேட்லாம் இருக்கும், இப்போ உத்தராகண்ட்லாம் அப்படி ஒரு பனிப்பொழிவு இருக்கும், அப்படி ஒரு மழை இருக்கும். ஆனால் மனோபலத்தினாலே அவர்கள் அழகாக அதெல்லாம் ஜெயிச்சு தாங்கி வருவார்கள். ஸோ மனோபலம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று.
சமர்த்த ராமதாசருடைய மனோபலத்தை நான் சொல்லணுமா? இத்தனை நாளா நீங்க சரித்திரம் கேட்டுதானே இருக்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அவருடைய மனோபலத்தை காட்டுறது, அவருடைய சிஷ்யர்களுடைய மனோபலமே. உத்தவ், கல்யாண் சுவாமி, அக்காபாயி, வேணா சுவாமி, அவ்வளோ பேருக்கு என்ன மனோபலம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மனோபலம் சமர்த்த ராமதாசருக்கு. அதனாலே தான் அந்த நிஜாமாபாத்ல சாரங்கப்பூர்ல மாருதி ராயாவினுடைய அழகான பலத்தினால மழை பொழிய வச்சார். இதை கேட்டு அந்த முசல்மான் சர்தார் வந்தான், சமர்த்த ராமதாசரை பார்த்தான், ஆனந்தத்தை தொலைச்சான். அவனும் இடமெல்லாம் கொடுத்து அழகா அவருக்கு ரொம்ப மரியாதை எல்லாம் பண்ணினான். சமர்த்த ராமதாசர் செயல்கள்னால தான் பேசுவார், வார்த்தைகள்னால பெரிய பேச்செல்லாம் கிடையாது, வாய்ச்சொல்லில் வீரர் கிடையாது. எடுத்த காரியத்தை ரொம்ப அழகா நடத்தி காட்டுவார். அப்ப அழகா அங்க கொஞ்ச நாள் இருக்கார். அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அது அவருடைய பழக்கம் கிடையாது. அப்ப சமர்த்த ராமதாஸ் அப்படி அங்கிருந்து அப்படி கிளம்பி போறார். அடுத்து எங்க போறாருன்னா மாஹூர் அப்படின்னு ஒரு இடம். மாஹூர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுன்னா கோட்டை. மாஹூர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அங்க ஒரு கோவில் இருக்கு, ரேணுகா தேவியினுடைய கோவில். ரேணுகா தேவி யாருன்னு தெரியுமா? யோசிச்சு சொல்லுங்க, அப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, நேற்று கேட்ட கேள்வி. மகாபாரதத்துல விராட பர்வம் வாசிச்சா மழை பொழியும். அதா அப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மழைச்சாமி அப்படின்னு சொல்றது ஆச்சாரியன் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை. அவருடைய உற்சவம் ஆரம்பிக்கிறதுனாலே மழை பொழிஞ்சிடும். மணவாள மாமுனிகளுடைய அவதார மாசம் என்ன, நட்சத்திரம் என்ன, அதையும் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ நேற்றுக்கான பதில்கள் விராட பர்வம், அதுக்கப்புறமா மழைச்சாமின்றது ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இன்றைய கேள்விகள் ரேணுகா தேவி. நம்ம ஊர்லாம் கூட ரேணுகா அம்மன் நிறைய உண்டு. அதுக்கப்புறமா மணவாள மாமுனிகளுடைய அவதார மாசம் என்ன, நட்சத்திரம் என்ன. சரியா? சமர்த்த ராமதாசர் இந்த மாஹூர் கட் அங்க போறார். அங்க போகும்பொழுது இப்படி ரேணுகா தேவி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ரொம்ப பெரியவளாச்சே ரேணுகா தேவி. யாரு என்ன கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களா? சொல்லுங்க, தப்பே கிடையாது. இந்த ரேணுகா தேவிக்கு அவளுடைய பிள்ளை ஒரு இடத்துல அழகா சிராத்தம் எல்லாம் பண்ணார். அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். அது எந்த இடம் எங்க இருக்கு அதுன்னு சொல்லுவேளா? நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த ஊருக்கு கூட போயிட்டு வந்தேன். ரூபா கொடுக்கணும். அந்த ஊர் பேரையும் சொல்லுங்க, எங்க இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கிறது. சரியா? அப்ப அழகா ரேணுகா தேவியை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்திச்சுருக்கார்.
எங்க போனாலும் ராமராயா தானே. ராமராயா அடுத்து எங்க போகணும்? நான் வாழ்க்கையில இப்படி அவன் சொல்ற வெளிப்பை கொண்டே இருக்கா. அடுத்து எங்க போகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தேடல் வரும். மகாத்மாக்களை அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும் யோசிப்பார்கள். இந்த யோசனை எல்லாம் வரும். ஒரு ஆதங்கம் வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். அப்புறம் அது அப்படியே மாத்திக்கணும். இதெல்லாம் ஒரு காமன். மகாத்மாக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் வரும். சீதாதேவிக்கே போதுண்டா அப்ப வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு ஒரு தோணல் வருதில்லை. சுந்தரகாண்டத்தில் பார்க்கலாம். ராவணனுடைய அட்டகாசம் தாங்காம அதன் பிறகு ஆஞ்சநேய மூர்த்தி வரார். சீதா மாதாவுக்கு மனோபலத்தை கொடுத்துடுறார். சீதா மாதா செத்து போகணுன்ற எண்ணத்தை விட்டுடுறார். ஸோ இந்த மூட் ஸ்விங் அப்படின்றது காமன். சந்தேகம், குழப்பம், பயம், வெறுப்பு, காதல் எல்லாம் வரும். அப்புறமா அதில் எது நல்லதோ அதை ஹோல்டு பண்ணிட்டு மற்றெல்லாம் அப்படி தள்ளி விட பழகிக்கோங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு நான் பக்தி பண்ணுறேன், எனக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி வரலையா, அதெல்லாம் வரும். போக 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 வரும். துக்காராமே அபங்கங்கள் எல்லாம் தண்ணியில போட்டுட்டு பாண்டங்க ஒன்றும் சத்தியம் இல்லை, அபங்கத்தை அவனால காப்பாற்ற முடியல, இந்திரயாணி மாதா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னாலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, சரியா? ஸோ சமர்த்த ராமதாச உட்கார்ந்துருக்கார். அப்ப பார்த்தா சில பிராமணாலாம் ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணி கொண்டிருக்கார்கள். இந்த சமர்த்த ராமதாசரோட உத்தவ் கல்யாண் ரெண்டு பேருமே இருக்கா. இப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி கல்யாண சுவாமியோட இருப்பார், உத்தவ கூட இருக்க சொல்வார், அப்படியெல்லாம் உண்டு. அப்ப சில பிராமணர்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்ப சமர்த்த ராமதாசர் கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த பிராமணர்லாம் சொல்றா, நாங்க தத்தாத்திரேயரை பார்க்கணும், அதுக்காக இந்த பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம். தத்தாத்திரேயர்னா ரொம்ப சந்தோஷம் சமர்த்த ராமதாசருக்கு, ரொம்ப பெரியவராச்ச தத்தாத்திரேயர். அத்ரி அனசூயா தம்பதியினுடைய அற்புதமான புத்திரன், ஸ்வயம் விஷ்ணுவினுடைய அவதாரம் தத்தாத்திரேயர். நான் கூட முன்னாடி ஒரு இடத்த போடல, அத்ரி அனசூயா கிராமம் நம்ம ஹிமாலயாஸ்ல இருக்கு, உத்தராகண்ட்ல. துங்குநாத் தாண்டி போனோம்னா கோபேஸ்வர் போற வழியில மண்டல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து அப்படி மேல ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனோம்னா அழகா இந்த அத்ரி அனசூயா அந்த தபஸ் பண்ண கிராமத்துக்கு போயிடலாம். அந்த ஊர் பேரே அனசூயா, அனசூயா தேவி கோவில் இருக்கு. அப்ப அந்த அத்ரி அனசூயா தேவியினுடைய பிள்ளைதான் தத்தாத்திரேயர். நம்ம ஏக்நாத் மகாராஜருடைய வீட்டு வாசல்ல நான் பைட்டன் போகும்பொழுது கூட தத்தாத்திரேயர் ஜெயந்தின் பொழுது அங்க பார்த்தேன். அப்ப இந்த தத்தாத்திரேயர் தரிசனத்துக்காக சமர்த்த ராமதாசர் நானும் உட்காரலாமான்னு உட்காந்துட்டார். எல்லாரும் சந்தோஷமா அந்த சின்சியரா பண்ணிருக்க. ராமதாசரை பார்த்தோன்னே வாழ்க்கை இன்னும் ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா எல்லாரும் அப்படியே மயங்கி போயிருக்காரு. நேரம் போயிட்டே இருக்கு, சாயங்காலம் ஆயாச்சு. அப்ப ஒரு ஃபக்கீர் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் கூட அவனுடைய மனைவி,
அப்புறமா மூணு ஆண் குழந்தைகள், அப்புறம் ஒரு 5-6 கோழி, ஒரு 9 ஆடு, ஒரு எருமை, இது எல்லாம் வர்றது. இப்படி கோவில் பக்கத்துல வந்தாச்சு. இவ அங்க பூஜை பண்ற, கோவில் பக்கத்துல தான் பூஜை பண்றாங்க. அப்ப சாயங்காலம் ஆயாச்சு. அப்ப அந்த ஃபக்கீர், ஒரு முசல்மான் சொல்றான், சில இடங்களில் ஹரிஜன் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப பசிக்கிறது, அதான் சமைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஒரு கூட வந்த அந்த பெண் வந்து ஒரு பெரிய குண்டான் மாதிரி இருக்கு, விறகெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு அதில் அந்த பாத்திரத்தை வச்சு நிறைய தண்ணியெல்லாம் விட்டு, அப்புறம் அவர்கிட்ட கண்டுக்கிறா, தண்ணியெல்லாம் விட்டாச்சு, இதில் என்னத்தை போடுறது அப்படின்னு அந்த ஆண் சொன்னான். இந்த கோழி இருக்கு பாரு, அதெல்லாம் வெட்டி அதுக்குள்ள போடு அப்படின்னா. உடனே கடை கோழி எல்லாம் வெட்டி அதில் போட்டுட்டா. அப்போ கூட அந்த அண்டா முழுசாகலை. இப்போ சொன்னா அது பத்தாது, வேற ஏதாவது போடணுமே. அப்ப அவன் சொன்னா, சரி இந்த ஆடெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் வெட்டி போடு அப்படின்னா. அதையும் போட்டாச்சு. அப்போ இதுவும் அவன் சொன்னா பத்தலை. உடனே அவன் சொன்னான், சரி சரி அந்த எருமையை வெட்டி அதில் போடு. அவன் சொன்னான், ஐயா போட்டாச்சு, ஆனா இன்னும் பாத்திரம் ரொம்பலை. அப்படியா? திரும்பி பார்த்தா அந்த பிராமணெல்லாம் உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்கா. உடனே சொன்னா, சரி சரி நம்ம 3 பசங்களை வெட்டி அதில் போடு அப்படின்னு. உடனே அவ கடை 3 பசங்களை வெட்டினா அதையும் உள்ள போட்டாச்சு. அதுகளையும் கோழி, ஆடு, எருமை, 3 ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்ப கேட்டா, இன்னும் பத்தல. இந்த ஆள் சிரிச்சுனே சொன்னா, இந்த பிராமணாலாம் உட்காந்துக்கால, அவளை அடிச்சு வெட்டி போடு பிடிச்சு அப்படி. உடனே அந்த பொம்பளை யோசிக்கவே இல்லை, கையில் அருவாள் எடுத்துட்டு வேகமா வர அல்லறி அடிச்சுட்டு ஓடிட்டா மற்ற எல்லா பிராமணாலும். அங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்கா. யாரு? குருவும் சிஷ்யர்களும். சமர்த்த ராமதாசர், உத்தவ்ஜி, கல்யாண்ஜி. அவ 3 பேர் அப்படி அழகா தலையை சாச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காளாம். அவளுக்கு நீ வெட்டிக்கோமா அப்படின்னு தலையை கொடுக்கறது. அப்ப அழகா டக்குன்னு ஒரு க்ஷணத்துல ஜோர் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டுது. 3 பேரும் அப்படி பார்த்தா ஸ்வயம் தத்தாத்ரேயர் அங்க நிக்கிறார். அப்ப அந்த ஆடு, மாடு, கோழி, பொம்பளை, 3 பசங்க, அந்த கோழி இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அதெல்லாம். அந்த ஆடு இதெல்லாம் 9 ஆடு, 6 ஆடெல்லாம் நம்ம காமம், குரோதம், பயம், பொறாமை, வெறுப்பு இதெல்லாம். ஒரு எருமை நம்மளுடைய அகம்பாவம், ஈகோ. அப்புறம் அந்த 3 பசங்க சாத்வீகம், ராஜசம், தாமசம். அப்ப அந்த பொம்பளை ஸ்வயம் மாயை. ஆம்பளை அவர் தான் தத்தாத்திரேயர். நம்ம ஏகநாதர் ஜனார்தன சுவாமி சரித்திரத்திலையும் இப்படி மாதிரி ஒரு மாறு வேஷத்துல ஒரு நாய்கள் எல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு ஃபக்கீர் வேஷத்துல தான் தத்தாத்திரேயர் வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. தெய்வ அனுகிரகம் எப்படி வேணா வரும், எந்த ரூபத்துல வேணா வரும், எந்த இடத்துல வேணாலும் வரும். பி ரெடி. நீங்க பாட்டுமா கடமைகளை பண்ணிட்டு வாங்கோ, நாமஜபம் பண்ணுங்க, பகவத் தர்ஷனம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க.
நிச்சயமா கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். தத்தாத்திரேயர் நிறைய பேர் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். நம்ம காட்சி கொடுக்கறது என்ன கஷ்டமான அவருக்கு ஒன்றும் கிடையாது. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் தத்தாத்திரேயரும் சமர்த்த ராமதாசர். ஆசீர்வாதம்னா அப்ப என்ன வேணும்னு கேட்டார் சமர்த்த ராமதாசர் கிட்ட தத்தாத்திரேயர். அப்போ சொன்னார், அடுத்து எங்க போகணும்னு தெரியல. இந்த தத்தாத்திரேயர் சிரிச்சார், போ இங்க போ அப்படின்னு சொல்றார். இப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சொன்னார், இல்ல இன்னைக்கு உங்க தரிசனம் கிடைச்சதுன்னா அந்த பிராமணர்களால தான். எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், நான் சிஷ்யால் அனுப்பி இந்த ஓடின பிராமணாலெல்லாம் கூட்டிட்டு வர சொல்றேன், அவர்களுக்கும் உங்கள் தரிசனம் பண்ணி வைக்கணும். சரி உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்ல கல்யாண சுவாமியும் உத்தவ்ஜியும் தேடி கண்டுபிடிச்சு இந்த பிராமணாலாம் யார் இந்த பூஜை பண்ணாலும் அவர்களை கூட்டிட்டு வர சமர்த்த ராமதாசருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களுக்கும் ஸ்வயம் தத்தாத்ரேய தரிசனம் வாய்ச்சது. அழகில்லை? அதான் மகாத்மாக்கள். அவளை பயந்துட்டா அப்படி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி அதெல்லாம் பண்ணல. பாவம் உயிர் பயம் ஓடி போயிட்டா. ஆனா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணது பூஜை பண்ணதெல்லாம் அவர்கள் தான். நான் நடுவில் தான் வந்தேன்னு சொல்லி அவர்களுக்கும் தத்தாத்திரேயருடைய தரிசனத்தை பண்ணி வச்சுட்டார் ராமதாசர். அந்த மனோபலம், அந்த மனோபலம் தான் உட்காந்து அவர்களோட தபஸ் பண்ணி தத்தாத்திரேயரையும் வர வச்சுட்டு அவர்களுக்கும் தரிசனம் பண்ணி வச்சுட்டார். அத்தனை சிரேஷ்டம் நம்ம சமர்த்த ராமதாசர். ஸோ இந்த ஊர் கட்டாயம் போய் பார்க்கணும். மாஹூர், மாஹூர் ரேணுகா தேவி கோவில். போலாமா? போலாம் போலாம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. எனக்கு நல்லா ஞாபகம் வருது. இப்ப இந்த அஹோபிலம்லாம் போகும்பொழுது அந்த செஞ்சு ஆதிவாசிகள்லாம் ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்துட்டு இருப்பா. நரசிம்மர் கோவிலுக்குள்ள இல்ல, கோவிலை சுத்தி அங்கங்க கொடுத்துட்டு இருப்பா. சனிக்கிழமையெல்லாம் போனா ரத்த கலரியா இருக்கும். நமக்கு பழக்கம் இல்லை, ரைட்? அவளுடைய வழிபாட்டு முறை. அவர்களை பொறுத்தவரைக்கும் நரசிம்மர் அவர்களுடைய மாப்பிள்ளை. தடபுடலா விரும்புதான் மாப்பிள்ளைக்கு எப்பொழுது. இந்த தேசம் விசேஷமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பக்தி பண்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ அனுகிரகம் பூரணமா உண்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்களே. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா தானாக கிடைச்சிடும். எஸ், நான் எப்பயுமே சொல்வேன், எதுவுமே தெரியலையா, சில விஷயங்கள்லாம் காமனா எப்பொழுதுமே எல்லாருக்குமே வேணும். நல்ல ஆரோக்கியம், நிம்மதி, திருப்தி, தைரியம், ஆனந்தம், பக்தி, ஞானம், வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், பகவத் தரிசனம் எல்லாம் தேவையில்லை. அதுல கவனம் வைங்க. உங்கள் தேவை என்னவென்று நீங்கள் உணரும் பொழுது உங்கள் தேவைகள் தானாகவே ஜோராகவே உங்களை நோக்கி வரும். ஸோ தெய்வம் தேவை அப்படின்னு வரும்பொழுது தெய்வம் தேடி வரும். தெய்வம் தேவையா இருக்கா? தேவைன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. பசிக்கிறது, சாப்பாடு தேவை, தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தேவை, சுவாசிப்பதற்கு காற்று தேவை, வாழ்வதற்கு ஆரோக்கியம் தேவை, நிம்மதி வேணும், ஆனந்தம் வேணும், திருப்தி வேணும், குதூகலம் வேணும், உற்சாகம் வேணும். ஸோ உங்கள் தேவைகள் நீங்கள் உணருங்கள், உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம
जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूरांजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय भोलो रेणुका देवी की जय। जय भोलो दत्तात्रेय भगवान की जय। जय 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 जय। राधे कृष्णा।